வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறிய, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பிரச்சனை மூலம் பலன் சொல்ல, என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான விஷயம் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ரம்யா, உங்கள் பெயராக நான் சொல்லக்கூடிய 5 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆசிலேஷன் மைண்ட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடியான உறுதி உங்களால் எடுக்க முடியாது, முடிவு எடுக்க முடியாது. 2வது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 3வது பாயிண்ட்டு, சளித்தொல்லை, சைனஸ், வீசிங் 3ல் ஒன்றால் அவதிப்படுவீங்க. 4வது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படின்னா தாய்மாமா உறவு பகையாக இருக்கும். 5வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ ஏதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து 2 நிமிடத்தில் இறந்து போன பெண் சிசுவும் கன்னி தான். அதை அவசியம் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். ஸோ டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்புடைய அந்த புத்தகத்தை வச்சுக்கிறேன். அதன்படி கன்னி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அவசியம் பண்ணணும். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.